திருப்பதியில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை ஏமாற்றும் வகையில் பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசன் மீது திருமலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் மாரிச்சாமி மற்றும் சரவணன். சர்ச்சைகளுக்கும் வழக்குகளுக்கும் பெயர் போன யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த வாரம் தனது நண்பர்களுடன் திருப்பதி தேவஸ்தானம் சென்றிருந்தார். சாமியை தரிசனம் செய்துவிட்டு அமைதியாக திரும்பாமல் அண்டை மாநிலத்திலும் வேலை காட்டிய அவரது கூட்டாளிகளால் டிடிஎஃப் வாசன் தற்போது மீண்டும் வசமாக சிக்கியிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை தரிசனத்திற்கு திறந்து விடுவது போல் ஏமாற்றி டிடிஎஃப் வாசனின் நண்பர்கள் எடுத்த பிராங்க் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவுக்கு ஆந்திர அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் அப்போதை கடும் கண்டனம் தெரிவித்தனர். பக்தர்களின் மனம் புண்படும் வகையில் செயல்பட்டதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் தான் செய்தது தவறு என்றும் கோயிலில் நடந்தது என்ன என்பது குறித்து தன்னிலை விளக்கம் கொடுத்து டிடிஎஃப் வாசன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை அளித்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது திருமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 299 கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் டிடிஎஃப் வாசனுக்கு இன்று சம்மன் அனுப்பியுள்ளனர். செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கும் கூடுதல் தகவல். டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்படலாமா அல்லது டிடிஎஃப் வாசன் ஜாமீனில் விடுவிக்கலாமா என்பது குறித்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு டிடிஎஃப் வாசன் சென்ற பிறகு அந்த வழக்கு பதிவு எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற பிறகே தெரிய வரும். ரஞ்சித், உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.